என்ன சர்மி, என்ன விஷயம்? எதுக்காக என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன? டாக்டர், அது வந்து இதை எப்படி சொல்லணும்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுமா. இல்ல டாக்டர், இப்ப வந்திருக்க பேஷண்டோட குழந்தையத்தானே கலைக்கணும்னு சொல்லி அந்த அணு இன்ஜெக்ஷன் போடணும்னு ட்ரை பண்ணா. ஆமா, இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும்ல டாக்டர். அதெல்லாம் வேணாம் சர்மி. டாக்டர், இதை நம்ம அவங்க கிட்ட சொன்னாதானே அவங்க கொஞ்ச நாள் ஜாக்கிரதையா இருப்பாங்க. இல்ல சர்மி, நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொன்ன மாதிரி நம்ம அவங்க கிட்ட சொன்னா அவங்க ஜாக்கிரதையா இருந்துக்குவாங்க தான். ஆனா நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிரும் சர்மி. நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக 2 உயிரை பலி கொடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க டாக்டர். ஆனா சர்மி, இப்ப வரைக்கும் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. குழந்தையும் நல்லா தான் இருக்கு. அதனால நான் சொல்லல டாக்டர். இப்ப நம்மளை வச்சு முயற்சி பண்ணவங்க நாளைக்கு வீட்டுல ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்களா? ஏன் அவங்கள தள்ளி விடணும்னு நினைக்கலாம், இல்ல குழந்தைய கலைக்கணும்னு கூட நினைக்கலாம், இல்லாட்டி அவங்கள கொல்லணும்னு கூட நினைக்கலாம். இப்படி எல்லாம் நடக்கிறப்ப அவங்க கிட்ட நம்ம சொன்னா அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குருவாங்க டாக்டர். நான் ஹாஸ்பிட்டல் பேரும் கெட்டு போகாத மாதிரி அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க மாதிரி எடுத்து சொல்ல ட்ரை பண்றேன் டாக்டர். ப்ளீஸ் இதை வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க டாக்டர். சரி, ஓகே, நீங்க ஏதோ சொல்றீங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் பேர் மட்டும் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான் சர்மி. ஓகே டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல அதுவும் அவளாலதான் இவ்வளவு கெட்ட பேர் வந்துருமோன்னு நாங்க பயப்பட வேண்டியதா இருக்கு. யூ டோன்ட் வெரி சர்மி. இந்த மாதிரி ஸ்டாஃபா இனிமே நம்ம பார்த்துதான் எடுக்கணும். நான் சொல்றது சரிதானே சர்மி? சரிதான் டாக்டர். ஓகே, வாங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே டாக்டர். என்ன இந்த டாக்டரும் நர்ஸும் ஏதோ குசுகுசுன்னு பேசிட்டே இருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? டாக்டர், அவங்களே வந்துட்டாங்க. ஓ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. டாக்டர், இன்ஜெக்ஷன் போட்டாச்சுல, நாங்க வீட்டுக்கு போலாமா? போலாமே. நான் சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்க டாக்டர். எல்லா டேப்லெட்ஸையும் கரெக்டா ஒழுங்கா போடணும். அப்படின்னா நல்லா குழந்தை ஹெல்த்தியா இருக்கும். சரிங்க டாக்டர். வாங்க சார், நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன். சரிங்க டாக்டர். சிஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசலாமா? தாராளமா. டாக்டர் எதுவும் சொன்னாங்களா என்ன? சிஸ்டர், நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. நான் கவனமா தான் இருக்கேன். அதுக்கு இல்ல சிஸ்டர், நான் சொல்றதை கேட்டு பயந்துராதீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க கன்சீவா இருக்கீங்க. நீங்க கன்சீவா இருக்கிறது பிடிக்காம ஒரு சில பேர் உங்க குழந்தைய கலைக்க ட்ரை பண்றாங்க. என்ன சொல்றீங்க? என் குழந்தைய கலைக்க ட்ரை பண்றாங்க? ஆமா சிஸ்டர், அழுகாதீங்க. என்ன நீங்க இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு தான் எதிரிங்க அதிகமா இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. அதுக்காகத்தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது மேடம். ஆனா போன தடவை நீங்க வந்தப்ப ஒரு சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போட வந்தாங்க, பாத்தீங்கல்ல? ஆமா, நான் கூட இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா சிஸ்டர், அவங்க உங்களுக்கு குழந்தைய கலைக்கிற இன்ஜெக்ஷன் தான் போட வந்தாங்க. என்ன சொல்றீங்க? குழந்தைய கலைக்கிற இன்ஜெக்ஷன்? ஆமா, நல்ல வேளை நீங்க ஊசி போட விடல. ஊசி மட்டும் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்ககிட்ட உங்க குழந்தை இல்ல. இந்த சாமி புண்ணியானு தெரியல, அவ ஊசி போட வந்த நேரத்துல டாக்டர் வந்து உங்களை காப்பாத்திட்டாங்க. அவ மட்டும் ஊசி போட்டிருந்தா இப்போ உங்ககிட்ட உங்க குழந்தை இருந்திருக்குமா என்னன்னே தெரியல சிஸ்டர். இது மட்டும் இல்ல, உங்க குழந்தைய கலைக்கிறதுக்கு அவளுக்கு 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. என்ன சிஸ்டர், நீங்க இப்படி குண்டுக்கு மேல குண்டா தூக்கி போடுறீங்க? என் குழந்தைய கலைக்க 2 லட்சமா? என் குழந்தையோட உயிர் 2 லட்சம் மதிப்பு தானா? யாரு சிஸ்டர்? தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவங்க யாருன்னா எங்களுக்கு தெரியாது மேடம். அவங்க யாரோ உங்க சொந்தக்காரங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு சொந்தக்காரங்க யாரா இருப்பாங்க? அதுவும் என் குழந்தைய கலைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தைரியம்? அழாதீங்க சிஸ்டர், யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சுக்கிருவாங்க. என்னால எப்படி அழுகாம இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்னோட குழந்தை என்னோட உயிர். அத போய் கலைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்களே. யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, எந்த துரோகமும் நினைக்கல. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? கவலைப்படாதீங்க சிஸ்டர். ஆனா உங்க குழந்தை இப்ப நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் உங்க குழந்தைய கலைக்கணும்னு நினைச்சாலும் கலைக்க முடியாது. இதுக்கப்புறம் நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க குழந்தைய கலைக்கணும்னு நினைச்சவங்க இதுக்கப்புறம் உங்களை கொல்லணும்னு கூட நினைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சிஸ்டர், இந்த அளவுக்கு இங்க நடக்குதுன்னா இது யாருக்கும் தெரியாமையா இருக்கு? இல்ல சிஸ்டர், எல்லாத்துக்கும் தெரியும். டாக்டர், டீன், சீஃப் டாக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சா இப்படி பண்றீங்க? நான் சும்மா விட மாட்டேன். இதை போலீஸ் ஸ்டேஷன்ல இப்பயே போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஐயோ மேடம், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நாங்க அந்த பிள்ளைய வேலையில இருந்தே தூக்கிட்டோம். நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. அவளோட குடும்ப கஷ்டத்தை சொல்லிதான் இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்தா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா இல்லைன்னு சொல்லிதான் என்னையவே ஏமாத்திட்டு இருந்தா. ஆனா இப்படி ஒரு காரியத்தை காசுக்காக பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. நான் இந்த வேலையை இத்தனை நாளா என்னோட குல தொழில் மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வேலை கிடைச்சது என்னோட தெய்வ புண்ணியம். அதனாலதான் நான் இந்த வேலையை இன்னும் பார்த்துட்டு இருக்கேன்.
தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டு போயிரும். பேரு கெட்டு போயிருமா? இந்நேரம் என் குழந்தையே இல்லாம போயிருந்தா. மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க குழந்தை நல்லா இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டல்ல எதுவும் நடக்காது. நீங்க உங்க வீட்டுல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். போற வர இடத்துல தான் கொஞ்சம் கவனமாவும் இருக்கும். ப்ளீஸ் மேடம், நான் இதை உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணமே நீங்க கொஞ்சம் கவனமா இருப்பீங்கன்றதுக்காகத்தான். இது வரைக்கும் எங்க ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரி எந்த தப்பும் நடந்ததே கிடையாது. உங்க ரிலேட்டிவ் கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் பண்ணியிருந்தீங்க. சாக பொழைக்க இருந்தவரை எங்க டாக்டர் தானே பொழைக்க வச்சாரு. அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க மேடம். ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்றதுக்காக எங்க ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டக்கூடாது மேடம், புரிஞ்சுக்கோங்க. சரி, என் குழந்தை இப்ப என்கிட்ட இருக்கிறதுனாலதான் உங்க ஹாஸ்பிட்டல் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாது. தேங்க்ஸ் மேடம். அது மட்டும் இல்ல, இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லைன்னா எங்க ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டு போயிரும் மேடம். ஹாஸ்பிட்டல் பேருன்னு தான் சொல்றீங்க. ஒரு உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படித்தான் மேடம்? அப்படிலாம் நினைச்சா நாங்க ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. எங்களுக்கு உயிரும் முக்கியம், எங்க ஹாஸ்பிட்டலும் முக்கியம். எங்க ஹாஸ்பிட்டல்ல 100 பேருக்கு மேல வேலை பார்க்குறோம். இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைன்னா எங்களோட வேலையே போயிரும் மேடம். அப்புறம் நாங்க நடு ரோட்ல தான் நிக்கணும். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சிஸ்டர், நீங்க இந்த உண்மையை மறைக்கணும்னு நினைக்காம என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு பாத்தீங்களா? உங்களுக்காக நான் பேசாம இருக்கேன். தேங்க்ஸ் மேடம். சரி. இன்னும் அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு? சிஸ்டர் எதுவும் சொல்லியிருப்பாங்களோ? என்றால் மேடம் ப்ளீஸ் மேடம், எதுவாக இருந்தாலும் இங்கே வேண்டாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு வீட்டில் போய் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க ப்ளீஸ் மேடம். நான் வரேன், அழுகாதீங்க. ஓகே சிஸ்டர். என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லையே. அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, ஊசி போட்டது கொஞ்சம் வலிச்சிச்சு, அதான் ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போகலாமா? போலாம். பாரு, டாக்டர் வராங்க. டாக்டர் இப்போ தானே மாமா போனாங்க. திரும்பி பாரு எந்த டாக்டர் வராங்கன்னு. ஓ, இவங்களா? என்ன அஸ்வின், செக்கப்பா? ஆமா டாக்டர். எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், குட். என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை டாக்டர். சரி, ஓகே. சரவணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு டாக்டர். நெக்ஸ்ட் வீக் அவனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வைக்க சொல்றேன், வந்துருங்க. ஓகே. கல்யாணமா? அதான் எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல. என்ன மறந்தாரு? இல்ல, ஒரு பொண்ண தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதத்தான் மறந்துட்டாரு. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்ல, உங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா இப்படித்தான் கண்டுக்காம இருந்திருப்பீங்களோ? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, அப்படின்னா அப்புறம் தங்கச்சின்னு சொன்னதெல்லாம் சும்மா சொல்லி வைப்போம். யாரு வந்து கேட்க போறான்ற தைரியம் தானே. டாக்டர், ஏன் இப்படி பொடி வச்சே பேசுறீங்க? எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுங்களேன். ஸ்ட்ரைட்டா தானே பேசிடுவோம். தர்ஷினி யாரு? தர்ஷினி எங்க தங்கச்சி. பாத்தீங்களா, சொல்றதுக்கு உங்களுக்கே ஒரு மாதிரி. அப்படிலாம் இல்ல டாக்டர், தர்ஷினி எங்க தங்கச்சி. அவளை ஒரு நாள் போய் பாத்தீங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்களா என்ன? அதுவும் சரவணன் சும்மா பேச்சுக்கு தான் தங்கச்சியெல்லாம். என்ன அஸ்வின், என்ன டாக்டர் சொல்றீங்க? தர்ஷினிக்கு எதுவும் பிரச்சனையா? அதை என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? தர்ஷினிகிட்ட கேட்டா உங்களுக்கு தெரியும். அதானே, அதை நீங்க கேக்குறதே இல்லையே. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லி வைக்கிறது தர்ஷினி எங்க தங்கச்சின்னு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் அவளுக்கு அண்ணி. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். டாக்டர், தர்ஷினிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர். அவளுக்கு போன் போட்டு பேசிட்டு தான் இருந்தோம். இப்பதான் ஒரு 2-3 நாளா பேசல. ஏன்னா வீட்டுல பிரச்சனை, அதனாலதான். முக்கியமா கல்யாண வேலை வேற இருக்கு. ஓஹோ, கல்யாண வேலை இருக்கு, உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால அவளுக்கு போன் பண்ணலையா? சரி, ஓகே, நீங்க அப்படியே இருந்துக்கோங்க. டாக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர், நாங்க பண்ணது தப்புதான். அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க. தர்ஷினி நீங்க? தர்ஷினி எங்களுக்கு இவரோட தங்கச்சி அப்படியோ அது மாதிரி தான். தர்ஷினி, தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். தர்ஷினிய ஒரு பொறுக்கி அவனைத்தான் கட்டிக்கணும்னு சொல்லி வம்புழுத்து வலுக்கட்டாயமா கைய பிடிச்சிழுத்து முடிய பிடிச்சிழுத்து கொடுமைப்படுத்தினா. என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்பதானே சொன்னேன், திரும்ப என்ன டாக்டர் சொன்னீங்கன்னா என்ன? யாரு டாக்டர் அவன்? எந்த பொறுக்கி அவன்? இதுவும் அப்பாவி பொண்ண போய் வம்புழுத்து கொடுமைப்படுத்துற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருந்துச்சு? அது வேற யாரும் இல்ல, அவளோட முறை பையனா. முறை பையனா? நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவளுக்கு அவ அம்மாவை தவிர வேற யாரும் இல்லைன்னு தான் தெரியும். யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவளோட தாய்மாமா பொண்டாட்டி, தாய்மாமாவோட பையன் எல்லாமே இருக்காங்க. அவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளையும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. அதுலதான் எங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அதான் யாரும் வேணான்னு விரட்டி விட்டுருக்காங்களே. அப்புறம் என்ன முறப்பைய கிரப்பைய அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், சில்லுவாய பேத்து எடுத்துருவேன். அவ எங்க தங்கச்சி, அவளுக்கிட்ட வம்பெடுக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம். அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாட்ட போய் சண்டை பிடிச்சிருக்காங்க. அவங்க அம்மா ஏத்தி விட்டதுலதான் இவ்வளவு பண்ணிருக்காவன். அவளுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்ட கூட ட்ரை பண்ணிருக்கான். டாக்டர், அவன் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனோட பேரு சேகர். செத்தான் சேகர். நீ வா தென்ற. டாக்டர், இனிமே அவனுக்கு சமாதி தான். டேய் சேகரு,
என் ஆளுகிட்ட வம்பளுக்குற அவ்வளவு தூரம் நேத்து அவ்வளவு சொல்லியும் மறுபடியும் இன்னைக்கு காலையில வந்து வம்பளுத்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? இனிமே என்ன நடக்குதுன்னு பக்கத்தானடி மாப்பிள்ள போற பாரு பாரு. இனிமே என் 2 மச்சாங்கிட்டயும் அடி வாங்கி சாக போறடி. நான் சொன்னப்பயே நீ கேட்டிருந்திருக்கணும். இனிமே உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. ஏய் நாதாரி நாயே, வாடா வெளிய, தெரு பொறுக்கி நாயே. யாரா நீங்க? ஏன் வீட்டு முன்னாடி வந்து நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எங்க உன் புள்ள? உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் பிள்ளை எங்கேயும் போவான், எங்கேயும் வருவான். அதை கேட்க நீங்க யார்? அங்க யாரா? அப்பாவி பொம்பளை பிள்ளை கிட்ட வம்பளத்தானே உன் புள்ள. இப்ப வர சொல்லு. 2 ஆம்பளை சிங்கம் வந்திருக்கு, வந்து பாருடான்னு சொல்லு. நம்ம தலைமுடிய பிடிச்சு இழுத்தானா அவன் கைய வெட்டல. நான் ஆம்பளை இல்ல. யார் நீங்க? என்னமோ உன் மகன் பெரிய ஆம்பளை கணக்கா அப்பாவி பொம்பளை பிள்ளைகிட்ட போய் வம்பிழுத்திருக்கான். இப்ப வர சொல்லு உன் மகனை. என் மகன் யார்ட்டையும் வம்பிழுக்கலப்பா. ஆட்டையும் வம்பு இழுக்கலையா? என்ன தைரியம் இருந்தா உன் மகன் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் என்னைத்தான் கட்டணும் இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லியிருப்பான். யாருப்பா நீங்க? நாங்க 2 பேரும் தர்ஷினியோட அண்ணன். அண்ணனா? அவளே ஒரு அனாதை நாயே. அப்பனே இல்ல, அம்மாவும். ஆய மூடுங்க. நீங்களே இப்படி பேசினா அப்ப உங்க மகன் எப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டான். வர சொல்லுங்க, வெளியே வர சொல்லுங்க. இல்லப்பாவே. ஒருக்கி நாயி சரியான ஆம்பளையா இருந்தா வெளியே வர சொல்லுங்க. எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒளிச்சு வைக்கிறீங்க? இல்லப்பா, நான் உனக்கு ஒளிச்சல வைக்கல. தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு யாருமே இல்லையே, திடீர்னு எப்படி 2 அண்ணங்க வந்தீங்க? உங்களுக்கு யாரும் இல்லன்னு யார் சொன்னது? நாங்க இருக்கோம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாருமா அவங்க? நீ எதுக்குடா இங்க வந்து தொலைஞ்ச? என்னமா பிரச்சனை? டேய், இவங்க 2 பேரும் தர்ஷினியோட அண்ணன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கடா. கையில பாரு எவ்வளவு பெரிய அருவாள் வேற வச்சிருக்காங்க. தர்ஷினியோட அண்ணனா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தர்ஷினி என்னோட அத்தை பொண்ணு. அவளை நான் என்ன வேணா பண்ணுவேன். அவ என்னத்தான் கல்யாணம் முடிக்கணும். டேய் நாசமா போறவனே, திமிரா பேசாதடா. கையில என்ன வச்சிருக்காங்கன்னு பாரு. நீ பயப்படாம இருமா, நான் பாத்துக்கிறேன். அருவா வச்சிருக்கவன்லாம் என்ன மாதிரி ரவுடி ஆக முடியாது. ஓஹோ, ஐயா இந்த ஊரு ரவுடியோ? ஆமா, நான் அந்த ஊரு ரவுடி தான். ஒரு எறும்பு அங்கிட்டு நகரணும்னாலும் என்கிட்ட கேட்டுத்தான் நகரணும். ஓஹோ, நகர்த்திடுவோம். இந்த ஒண்ணுமில்லாதவளுக்கு அண்ணேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, யார் நீங்க? என்னது ஒண்ணுமில்லாதவளா? ஒண்ணுமில்லாதவளை கட்டிக்கிறோன்னு ஏன்டா நினைக்கிற? பொறுக்கி பயலே. பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிறோன்ற இங்கிலமே இல்ல. நீ எல்லாம் ஒரு ரவுடி, உனக்கெல்லாம் ஒரு பொண்ணு, ஒரு கல்யாணம். ஹலோ ஹலோ, வார்த்தையா அளந்து பேசுங்க. நேத்தனமா ஒருத்தன் புருஷன்னு சொல்லிட்டு வந்தான். நீங்க என்னமா இன்னைக்கு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு வரீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளுக்கு யாருமே இல்ல. எங்க குடும்ப விஷயம், நாங்க தான் பாத்துக்கிறோம். அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு யாரு வந்து தலையிடாதீங்க. என்னதே தலையிடக்கூடாது? அவளுக்கு ஒன்ன பிடிச்சிருக்காமல? அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா அவ என்னத்தான் கட்டிக்கிறணும். உன்னை கட்டிக்கிட்டு நாசமா போகணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ என் கால் அடியில கிடக்கணும். எங்க அம்மாவுக்கு வேணும்ன்றத செஞ்சுட்டு இந்த வீட்டுல அடிமையா இருக்க. நாதாரி பொம்பளை பிள்ளைன்னா உனக்கு கிள்ளுக்கறையா போச்சா? உனக்கு அடிமையா இருக்கணும், உங்க அம்மாவுக்கு அடிமையா இருக்கணும், இந்த வீட்டுக்கு அடிமையா இருக்கணும். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ என்னோட அத்தை பொண்ணு, நான் என்ன வேணா நினைப்பேன். அவளுக்கு அழகா இருக்கேன்ற திமிரு, அவ திமிரு அடக்கணும். அதனாலதான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாருக்கு? அவளுக்கு திமிரு. வாய உடைச்சிருவேன் பாத்துக்க. உடப்பு. அவங்க 2 பேர் இருக்காங்கடா, நீ தனியால இருக்க. போட்டு கும்மிர போறாங்க. ப்ரோ, இதுக்கு மேல இவங்கிட்ட பேச்சே கிடையாது. பேசுறது புரியவும் செய்யாது. நீ நம்ம வேலையை காட்ட வேண்டியது. ஆமா ப்ரோ, எதுக்கு கிட்டத்துல வர? கிட்டத்துல எல்லாம் வரக்கூடாது. ஓ, போட்டு நொங்கிற வேண்டியதானே? ஆமா ப்ரோ. அம்மா ஊருக்குள்ள யாருமே இல்லையா? யாராச்சும் வாங்கல. காப்பாத்துமா, காப்பாத்து. என் பிள்ளைய விட்டுருங்க. ஐயோ விட்டுருங்க. இன்னொரு தடவை நீ தர்ஷினிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்டக்கூடாது. செய்ய மாட்டேன் விட்டுருங்க. என்ன விட்டுரு. நாதாரி யாரும் கேட்க ஆளுல இருந்தானடா இந்த ஆட்டம் ஆடுன. இப்ப வந்து நீ வம்பிழுத்து பாடுறா விளக்க மாறு. ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்க. இன்னொரு தடவை தர்ஷினிட்ட வம்பு இழுத்தான்னு கேள்விப்பட்டேன். ஓ உயிர் ஓ உடம்புல இருக்காதுடி மாப்பிள. இனி என்கிட்ட உயிர் இருக்குது. இப்பதான் முக்கவாசி உயிரை எடுத்துட்டீங்களே. அத்த மகன் மாமன் மகன் அவ பக்கம் போய் பாரு. மவனே போவே மாட்டேன், இனி போவே மாட்டேன். அந்த பயம் இருக்கணும்.
ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.